ஹலோ மக்களே, வெல்கம் டு கண்ணம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போனோம்? ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ராகி மாவை வச்சு முருங்கைக்கீரை போட்டு ஒரு சூப்பரான மொறுன்னு ஒரு தட்டை வடை தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் ராகி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ராகி மாவை நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கரண்டி கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டாலே போதும். வடைக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் குட்டி மிக்ஸி ஜாரில் 4-5 வரமிளகாவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் இருக்க குச்செல்லாம் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. 1-2 சின்ன குச்சி இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம என்ன அதை வறுத்துருவோம் இல்லையா, அது முருன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப டைட்டாக வரக்கூடாது. சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவீங்களோ அதே மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா 2 பக்கமும் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். உருண்டை எடுத்து 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வடை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம வடையெல்லாம் வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் தட்டி அழகான தட்டை வடை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கும் போதே இதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக போய் ஓரமாக போடுங்க. டக்குன்னு போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இது ராகி மாவுங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வெந்துடும். மொறுன்னு ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேகலன்னு அர்த்தம். மறுபடியும் திருப்பி போட்டு எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான தட்டை வடை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. ராகி மாவில் செஞ்ச வடை இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ அந்த கீரை சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரை இருக்கனால முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி தட்டி இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வடையை ரொம்ப தீய விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நிறம் மாறும்போது எடுத்துருங்க. ரொம்ப கருகு விட்டு எடுக்கக்கூடாது. அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் வடை. இதை விட தீய விட்டுறக்கூடாது, இதை விட கம்மியாகவும் வேக வச்சிடக்கூடாது. வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் வடையும் வெந்துக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்க, எவ்வளோ டேஸ்டியான சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. மொறுன்னு இப்போ இதை நம்ம உடைச்சி பார்க்கலாம். உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ராகி வடையெல்லாம் வந்துட்டு ரொம்ப தடிமனாக போட்டால் வேகவும் வேகாதுங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு தட்டை வடை ரெடி ஆகிடும். இந்த சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.